இப்போ நம்ம லைஃப்ல எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. அட்லீஸ்ட் ஒன் டைம் அது நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கியூஆர் கோடை வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 லார்ஜ் ஸ்கொயர் இருக்கும் அண்ட் 1 ஸ்மால் ஸ்கொயர் இருக்கும். அதுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கியூஆர் கோடோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா குவிக் ரெஸ்பான்ஸ் கோட். இது 1994 டென்சோ வேவ் அப்படிங்கிற கம்பெனி வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு பார் கோட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏதாவது புதுசாக திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதில் ப்ரைஸ் டேக்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் லைன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார் கோட். அது பில்லிங் செக்ஷனில் வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு பேர் வந்து 1D பார் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூஆர் கோட் அப்படிங்கிறது அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி. இது வந்து 2D பார் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டேட்டாஸ்லாம் வந்து 2 டைமென்ஷனல் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷனல்ல வந்து இந்த ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ்க்கு பின்னாடிலாம் என்ன இருக்கு அப்படின்னா டேட்டாவை தான் என்கோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது நான் ரீடபிள் ஃபார்ம்ல. ஒன்ஸ் அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிவைஸோட ஸ்கேனர் வந்து அதை டீகோட் பண்ணி நமக்கு ஒரு URL டெக்ஸ்டாவோ கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கியூஆர் கோடை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் ஃபர்ஸ்ட் படுறது அந்த 3 லார்ஜ் ஸ்கொயர் தான் இருக்கும். அது வந்து டாப் லெஃப்ட்ல இருக்கும், பாட்டம் லெஃப்ட் அண்ட் டாப் ரைட்ல இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொசிஷனிங் பேட்டர்ன்ஸ் ஆர் ஃபைண்டர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கேனரை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போய் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஆங்கிள்லேருந்து ஸ்கேன் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இது வந்து பர்டிகுலராக இதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கியூஆர் கோடில் வந்து பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வித் பிளாக் டாட் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அலைன்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை நார்மல் சர்ஃபேஸில் வச்சா மட்டும் இல்லை, ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் வச்சா கூட அதால் பர்ஃபெக்டாக வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த அலைன்மெண்ட் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனிங் பேட்டர்ன்ஸ்க்கு இடையில குட்டி குட்டியாக பிளாக் அண்ட் ஒயிட் மாடியூல்ஸ் இருக்கும். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைமிங் பேட்டர்ன்ஸ். இது பர்டிகுலராக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா மேட்ரிக்ஸோட சைஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது சைஸ் ஆஃப் ஈச் டேட்டா செல். அண்ட் ஆல்சோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை ப்ராப்பராக அலைன் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்கேனர் ரீட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அந்த கியூஆர் கோடில் பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம டேட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலான என்கோடட் டேட்டா. இந்த டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது பிளாக் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து 1 ரெப்ரசென்ட் பண்ணும் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து 0 ரெப்ரசென்ட் பண்ணும். இது என்ன அப்படின்னா டேட்டாவை வந்து என்கோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நான் ரீடபிள் ஃபார்மில். ஒன்ஸ் நம்ம ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டீகோடிங் ப்ராசஸில் வரும். அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை சுற்றி ஒரு ஒயிட் ரீஜியன் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குவைட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா இதுவுமே வந்து அந்த கியூஆர் கோடை ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான். அதாவது அந்த கியூஆர் கோட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த கியூஆர் கோட் டேமேஜ் ஆகிருந்தாலும் இல்லை லாஸ் ஆகிருந்தாலும் நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து எரர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீட் சாலமன் எரர் கரெக்ஷன் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 4 லெவல் ஆஃப் எரர் கரெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லோ, மீடியம், குவார்டைல் அண்ட் ஹை. ஃபர்ஸ்ட் லோ லெவலில் வந்து 7% ஆஃப் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் மீடியம் லெவலில் 15% ஆஃப் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். குவார்டைலில் வந்து 25% அண்ட் ஹையில் வந்து 30% ஆஃப் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் அல்காரிதம். இப்போ நம்ம கியூஆர் கோடோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்த்தோம். இது பேமெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. வைஃபையோட நேம் பாஸ்வேர்ட்லாம் கூட இந்த மாதிரி நம்ம கியூஆர் கோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஜியோ லொக்கேஷனில் இருக்க லேட்டிடியூட் லாங்கிடியூடையும் கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கியூஆர் கோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வர்றது. அண்ட் நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம விசிட்டிங் கார்டே வந்து டேரெக்டாக வர்றது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கியூஆர் கோட்னா என்ன, அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.